வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிச்சர்ட் ஸ்டீல் எழுதின த ஸ்பெக்டேட்டர் கிளப் இந்த எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த பீரியாடிக்கல்ஸ் எஸ்ஸே த ஸ்பெக்டேட்டர் 1711 1712 அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி விட்டு 1714 வெளிவந்தது. இது ஒரு வார மலர் மாதிரி தான் வந்தது. இதில் எழுதினவங்க ஜோசப் அடிசனும் ரிச்சர்ட் ஸ்டீலும். இவங்க ஏற்கனவே டேட்லர்னு ஒரு வீக்லி வார இதழை நடத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் அதே முறையில் தான் இதையும் கொண்டு வந்தாங்க. ரெண்டு இதழ்களுமே 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாண்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தின இதழ்கள்னு சொல்லலாம். இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ன்ற இந்த எஸ்ஸே த ஸ்பெக்டேட்டர்ன்ற அந்த வார மலரில் ரெண்டாவது எஸ்ஸே. இது எழுதுனது ஸ்டீல். அவர் இந்த எஸ்ஸேயில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிளப்போட மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா, அப்போ சமுதாயத்தில் இருந்த வேறு தொழில் செஞ்சிட்டு இருந்தவங்க, வேறு இந்த சமூக தட்டுகள் இல்லையா, மேல் வர்க்கம், அப்புறம் அடுத்ததுன்னு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருந்தவங்களும் இங்கே காமிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸை வச்சு அந்த சமுதாயத்தோட ஒரு மினியேச்சர்னு வச்சுக்கலாம், மாடல் மாதிரி. அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பற்றியும் சொல்கிறதுக்கு ஒரு கேரக்டர்ஸாக உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒரு 6 பேரை பற்றி அவர் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர்னு ஒரு கேரக்டரும் இருக்கார். அவர் தான் இவங்களை பற்றிலாம் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த எஸ்ஏஎஸ் மூலமாக ஸ்டீல் சமுதாயத்தை எந்த அளவுக்கு கவனமாக பார்த்துருக்காரு, புரிஞ்சிருக்காரு. ஒரு கேரக்டர் எவ்வளோ அருமையாக அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதும் போதே என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வெளிப்படையாக ஒன்றும் அதுக்குள்ளே ஒரு அவங்கள அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதையும் மறைமுகமாக அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. வாங்க அவர் சொல்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் பார்க்கலாம். முதல்ல அவர் சொல்கிறது சர் ராஜர் டி கவாலி. அவர் குட் நேச்சர்டு ராஜர் டி கவாலின்னே சொல்கிறாரு. இவர் ஒரு பாரம்பரியமான ஒரு பெருமைமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட கொள்ளு தாத்தா தான் அந்த கவாலி டான்ஸையே கண்டுபிடிச்சது. இவர் சில சமயத்தில் ஒரு எக்ஸென்ட்ரிக்காக, அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இல்லை வெறித்தனமாக இல்லை கிறுக்குதனம்னு சொல்லலாம். எக்ஸென்ட்ரிக்னால் கிறுக்குதனம்னு சொல்லலாம். சில விஷயம் செஞ்சாலும் அது ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்கிற மாதிரி தான். இவர் இந்த பழக்க வழக்கம், இந்த நாகரிகம் அதை பற்றியெல்லாம் யோசிக்காத ஒரு ஆள். எப்பெல்லாம் அவர் ஊருக்கு வராரோ அங்கே ஜோஹோ ஸ்கொயரில் தான் தங்குவார். அவர் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அது காரணம் அவர் இளம் வயசில் இருக்கும்போது ஒரு அழகான விதவையை அவர் காதலிச்சதாகவும், ஆனால் அந்த விதவை இவருடைய காதலை ஏற்றுக்காததுனால இவர் ரொம்ப மனசு உடைஞ்சி ஒரு 1.5 வருஷம் ரொம்ப வருத்தத்தில் இருந்த மாதிரியும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த வருத்தத்துலேருந்து அவர் வெளியில் வந்தாலும் அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அப்படியே இருந்துட்டார். இந்த காதலை விழுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு அருமையான ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. முக்கியமான எல்லாரோடையும் அவர் நட்போடு இருந்திருக்காரு. ஆனால் இந்த காதல் தோல்விக்கு அப்புறம் அவர் உடை விஷயத்தில், அவருடைய தோற்றத்துலலாம் கவனமாக இருக்கிறதே இல்லை. இப்போ அவருக்கு 56 வயசாகுது. நல்லா பேசக்கூடியவர், எல்லோருடையும் கலகலப்பாக பழகக்கூடியவர். அவருக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று டவுனில், இன்னொன்று கிராமத்தில். ரொம்ப நல்ல மனுஷன். அதனால் அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் அந்த இடத்துல இருக்கார். அதை ரொம்ப கவனமாக அவருடைய ரொம்ப அக்கறையாகவும் அதை செய்வார். அது மாத்திரம் இல்லாமல் உலக அளவில் பாராட்டக்கூடிய வகையில் அவர் கேம் ஆக்டை பற்றி ஒரு பேசேஜும் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இவர் பற்றி சொல்கிறாரு. அடுத்தது அவர் பேசுகிறது த டெம்ப்ளர். இவரை த ஷ்ரூட் கிரிட்டிக் ஆஃப் ட்ராமா, த மெம்பர் ஆஃப் த இன்னர் டெம்பிள். ஷ்ரூட் கிரிட்டிக்னா விமர்சனம் செய்கிறவருங்க. இவர் நாடகங்களை விமர்சனம் அவ்வளோ அருமையாக செய்வாராம். அதே மாதிரி இன்னர் டெம்பிள்லேயும் அவர் மெம்பராக இருக்கார். இவர் எப்படின்னா ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப புத்திசாலி. அவர் படித்தது சட்டம். அது ஏன் படித்தாருன்னா அவங்க அப்பாக்காக படித்தார். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் அப்பா சொன்னதுனால அவர் வழக்கறிஞராக இருக்கார். அவருக்கு பிடிச்சது இலக்கியமும் நாடகமும் தான். அவர் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய எழுத்துக்களையும் அவர் படிச்சிருக்காரு. அது மூலமாக அவர் மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், அவங்க செய்கை, அவங்க எழுத்து எல்லாமே, அதாவது இந்த காலத்து எழுத்துக்களையும் படிச்சிருக்காரு, பழையங்காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் நிறைய படிச்சிருக்காரு. மனிதர்களை நல்லா கவனித்து ஆராய்ஞ்சி
புரிஞ்சுக்கக்கூடியவர். அது மாத்திரம் இல்லாமல் நாடகங்களை நல்லபடியாக விமர்சனம் செய்வார். அதனாலே இவர் தேட்டருக்கு வந்தாலே எல்லா நடிகர்களும் அவங்களோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்த முயற்சி செய்வாங்களாம். அடுத்து இருக்கிறது வந்து த சக்ஸஸ்ஃபுல் மர்ச்சன்ட் சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட். சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட் வந்து வணிகர், ஒரு சிறந்த வணிகர், லண்டன்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவர் வந்து கடின உழைப்பாளி, விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள். அது மாத்திரம் இல்லாமல் அனுபவசாலி. அதே சமயத்தில் அவரோட தொழிலில் வந்து அவர் ரொம்ப தாராளமான எண்ணங்களையும் மனசையும் உள்ளவர். அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களுமே வந்து அவரோட நாடான பிரிட்டிஷ்க்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நம்ம நாட்டை வளப்படுத்துறதுக்கு நம்ம வந்து படைகளை வந்து பலப்படுத்தினா பத்தாது, நம்ம வந்து கலைகளையும் தொழில்துறையும் வளப்படுத்தணும்னு நினைக்கிறவர். இவரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருக்குது. சில வாக்கியங்கள்லாம் அவர் பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது வந்து நீ சேர்க்குற ஒவ்வொரு காசும் உனக்கு கிடைச்ச ஒரு காசு மாதிரின்னு சொல்லுவாராம். இன்னொன்று வந்து உன்னை வந்து ஒரு போர்வாள் கத்தி இருக்கு இல்லையா, அதை விடவும் மோசமாக உன்னை அழிக்கக்கூடியது உன்னோட சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவாராம். இவர் வந்து ரொம்ப இயற்கையாகவே அழகாக பேசக்கூடியதுனால இவர் யாரோடைய வாதம் செஞ்சாலும் எல்லாம் ரொம்ப ரசித்து கேட்பாங்களாம். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பணக்காரர் ஆனது கடின உழைப்புனாலையும் நேர்மையான முறையிலையும் தான். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவரை மாதிரியே எல்லாரும் இருந்தாங்கன்னா இங்கிலாந்து வந்து மற்ற நாடுகளோட பணக்கார நாடாக சீக்கிரமாக ஆகிடும்ன்றது இவருடைய எண்ணம். இவருக்கு உலகம் ஃபுல்லாகவே வந்து நிறைய தொடர்பெல்லாம் இருந்து அது மூலமாக அவர் வணிகத்தை பெருகிக்கிட்டே போகிறாரு. அடுத்து வரவர் வந்து த கரேஜியஸ் கேப்டன் சென்ட்ரி. இவர் வந்து ரொம்ப தைரியசாலி, நல்ல புரிதல் உள்ள மனுஷன், ஆனால் ரொம்ப அடக்கமானவர். இவர்கிட்ட எல்லா சிறந்த குணங்களும் திறமைகளும் இருக்குது, ஆனால் அதை வந்து ரொம்பலாம் வெளியில் காமிச்சிக்க மாட்டார். இவர் நிறைய வருஷம் வந்து படைகளில் வந்து வேலை செஞ்சுருக்காரு, இராணுவத்தில். அதுங்க வந்து இராணுவத்தில் அவர் வந்து கேப்டனாகவும் இருந்திருக்காரு. நிறைய சமயத்தில் வந்து ஒரு சிறந்த போராளியாகவே அவர் இருந்திருக்காரு. இவர் தான் வந்து சர் ராஜருக்கு அடுத்தபடியாக வாரிசு. அதனாலேயே வந்து இவர் வந்து இராணுவத்தை விட்டு வந்துட்டார். அதனால் அது ஒன்றும் அவர் வருத்தப்படலை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இராணுவத்தில் வந்து யார் வந்து அதிகாரமாக பேசுகிறாங்களோ இல்லை தன்னை வந்து ரொம்ப வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களோ அவங்க தான் மேலே வர முடியும். அது இவரை மாதிரி வெக்கமாக ஒரு தயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆளுக்கு ஏற்ற இடம் இல்லைன்றதுனால தான் இவர் வந்து இராணுவத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் அவர் வந்து இராணுவத்தில் இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட ரொம்ப வந்து சுவையாக சொல்வார். எல்லாருமே அது ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அவரோட பேச்சு. அடுத்து வந்து த கேலண்ட் வில் ஹனிகோம். இவர் வந்து கொஞ்சம் வயசானவர், அவருடைய வாழ்க்கையோட கடைசி பகுதியில் இருக்கலான்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து அவருடைய தோற்றத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவார். அதனாலே பார்த்திங்கன்னா அவர் உடம்பை பார்த்தாலும் சரி இல்லை அவரோட மனசும் சரி அவரை வயசான மாதிரியே இருக்காது. நல்ல உயரமாக இருப்பார், அருமையாக வந்து உடை அணிவார். அதே சமயத்தில் அவர் பேச்சு வந்து பெண்களை ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து எல்லா விதமான நாகரிகங்களை பற்றியும் தெரியும். அதுவும் வந்து பெண்கள் உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர். இப்போ அவர் யார் கூட இருந்தாங்கன்றது கூட நல்லா சொல்லுவார். அதாவது டியூக் ஆஃப் மன்மோத் வந்து கோர்ட்டில் டான்ஸ் ஆடும்போது எந்த பெண் வந்து அவர் மேலே வந்து காதல் வயப்பட்டாங்க எந்த சமயத்துலன்னு சொல்லக்கூடியவர். இவரால் வந்து இவர் எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய அழகான பெண்கள் கூட இவர்கிட்ட தான் வந்து ஈர்க்கப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக பேசக்கூடியவர். எல்லாருமே இவரை வந்து நல்ல ஃபைன் ஜென்டில்மென் தான் சொல்லுவாங்க. அடுத்து வர்றது வந்து பயஸ் கிளர்ஜிமேன், ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். இவர் தான் வந்து அந்த மெம்பர்லேயே வந்து கிளப்லேயே வந்து லாஸ்ட் மெம்பரு. ஆனால் மீட்டிங்ஸ்க்கெலாம் எப்பயாவது தான் வருவார். நல்லா படித்தவர், ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். ஆனால் என்னன்னா அவருக்கு வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அதனாலேயே வந்து அவர் சர்ச்சில் கூட ரொம்ப முக்கியமான பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்க மாட்டார். எப்படி வந்து ஒரு சேம்பர் கவுன்சிலர் வந்து லாயர்ஸ்க்கு நடுவில் இருப்பாரோ அதே மாதிரி இருந்து கவுன்சிலிங் மட்டும் சேர்த்து தான் இவர். ஆனால் கடவுளை பற்றியோ இல்லை பைபிளை பற்றியோ ஏதாவது பேசுகிறோன்னா அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர், அருமையாக பேசுவார். ஆனால் உலக நடவடிக்கைகளெல்லாம் இவருக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவோடைய சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி முடிச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பற்றியெல்லாம் ஸ்டீல் வந்து வர்ணித்தது வந்து கிட்டத்தட்ட அப்போ இங்கிலாண்டில் இருந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில வர்க்கங்களை பற்றி இவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அருமையான எஸ்ஸே இது.
உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.